லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஜக்கு வந்து கண்டுபிடிச்சிருவாரு இல்லையா? இந்த மாரி அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு அஃபேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, எபிசோட் 13 வந்து அங்கருந்து தாங்க கன்டின்யூ ஆகுது. நம்ம ஜக்கு வந்து நேரா வந்துட்டு ஹரிணி அண்ட் மீரா கிட்ட வந்து சொல்லிடுறாரு. இந்த மாரி அப்பாக்கு வந்து இன்னொரு பொம்பளையோட வந்து தொடர்பு இருக்குது. And நம்ம மீரா பார்த்தீங்கன்னா, நான்லாம் நம்பவே மாட்டேன். நீ வேற யாரையாவது பார்த்துருப்ப அப்படிங்கிற மாரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க. அம்மா எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க. இந்த ஆளு என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தியா? அம்மாட்ட வந்து இத சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள டிசைட் பண்ணிடுறாங்க. ஏன்னா சொன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஷாக் வந்து அவங்க தாங்கிக்க மாட்டாங்க. அதையும் தாண்டி ஃபர்ஸ்ட் இது உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதை பத்தி பேசலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்பதான் பாத்தீங்கன்னா அம்மாவும் ஜெயஸ்ரீயும் வந்து வராங்க. ஸோ உள்ள வந்தோடனே வந்து ஒரு மாதிரி இவங்க எல்லாருமே செம்ம அப்செட்டா அழுது அப்படியே அந்த ஃபேஸை பார்த்தாலே தெரியுது. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து என்னதான் பிரச்சனை அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம மீரா வந்து அஸ்வினோட சண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படி அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. பட் எல்லாரோட ஃபேஸையும் பார்த்து வந்து என்னதான் அவங்க அம்மா ஓரளவுக்கு நம்பினாலும் ஜெயஸ்ரீக்கு கிளியராகவே தெரியுது இங்க ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெயஸ்ரீட்டையும் இந்த மேட்டர் வந்து ஓப்பன் பண்றாங்க. ஜெயஸ்ரீ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமே, ஏற்கனவே மனோஜ் வந்து ஏமாத்திட்டு அவங்க என்னென்னலாம் கோத்ரூ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கேட்ட அடுத்த செகண்ட் என்னடா இது ஆம்பளைங்களே இப்படிதானா அப்படிங்கிற மாதிரி ஜெயஸ்ரீ ரொம்பவே வெறுப்பா வராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் உட்காந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அங்கேயும் அவங்க அம்மா வந்து என்னதான் ஆச்சு உங்க எல்லாருக்குள்ளேயும் சண்டையா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு இது ரொம்ப ஆக்வர்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்துருப்போம் நம்ம ஜக்குக்கு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணி லேட்டா சாப்பிடுவாங்க தெரியுமா, அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அவர் வந்து இன்னைக்கு இருக்கிற கடுப்புல அவர் எங்க சுத்திட்டு இருக்காருன்னே தெரியல, நீங்க ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க அப்படிங்கிறப்போ அவர் என்னடா ஊரா சுத்திட்டு இருக்காரு, அவர் வேலைக்கு போயிட்டு வராரு அப்படிங்கிறாங்க. ஜக்குவுக்கு செம டென்ஷன் ஆகுது. ஏன்னா அவருக்கு கிளியரா தெரியும் அவர் வந்து இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அப்பாவோட அந்த என்ட்ரி சீன் செமையா இருக்குங்க. அதாவது அந்த கார் உள்ள வருது, அந்த இடத்துல ஒரு ஸ்லோமோ போட்டு ஒரு மியூசிக் ஒன்று போட்டிருப்பாங்க. அண்ட் வந்து சேர்ல பாத்தீங்கன்னா ஜக்கு அப்படி உட்கார்ந்துருப்பாரு கார் வரதை பார்த்த மாதிரி. செம்ம ரியாக்ஷன், அந்த சீன் அவ்வளோ செம்மையா இருக்கும். ஸோ அவர் நேரா மேல போயிட்டு இந்த மாதிரி அந்த ஆள் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த டின்னர் டேபிள்ல வந்து நிப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஜக்கு வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்குற கேள்வி எல்லாம் சும்மா செம்மையா டைமிங்கா இருக்கும். எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்பாரு. இல்ல மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா 1 மணி வரைக்கும் என்ன மீட்டிங்கு, பர்சனலா இல்ல அஃபிஷியலா, அங்கேயே சாப்பிடலையா, உடனே அவங்க அம்மா வெளி சாப்பாடு அவருக்கு பிடிக்காதுடா அப்படின்னா அதெல்லாம் அவர் வெளியே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா போட்டு வந்து அவர் வந்து தாக்கிக்கிட்டே இருப்பார் நம்ம ஜகு. ஆனா அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா வந்து அது ப்ராப்ளம் ஆயிரும், இப்போதைக்கு தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரி இவங்க பேசியிருப்பாங்க இல்லையா. அதனால சுத்தி இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜகு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி அந்த சிச்சுவேஷனை ஒரு மாதிரி ஹேண்டில் பண்ணிடுறாங்க. நம்ம சண்முகமுக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டவுட்டாக இருக்குது, இவன் ஏன்டா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு மலர்ட்டையும் கேட்குறாரு, என்னாச்சு ஒருவேளை ஓவராக நம்ம வந்து வளர்க்க தெரியாமல் வளர்த்துட்டோமா, இவ்வளோ என்ன திமிரா அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பாரு. அண்ட் இது போக பார்த்தீங்கன்னா நம்ம மது வேற வந்து ஜகுவுக்கு கால் பண்ணி என்னாச்சு நீ பாட்டுக்கு இந்த கல்யாணத்துலேருந்து பாதியிலே கிளம்பி போயிட்டா, நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்த அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க தான் மது அப்படிங்கிறதே இவருக்கு இன்னும் தெரியாது. அது தெரிய வந்துச்சுன்னா என்ன ஆவாரோ அப்படி தெரியல, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அவ்வளோதாங்க, எபிசோட் 13ல வந்து எல்லாத்தையுமே நம்ம ரிவ்யூ பண்ணிட்டோம். எபிசோட் 14ல வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்தது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன், மிஸ் பண்ணாம பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.